குறுவை சாகுபடி ஜூன் 1ஆம் தேதியே நம்ம நடவு நட்டிருக்கணும், நட முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம முதலமைச்சர் கூட்டி இருக்கணும், கூட்டல. ஏன் கூட்டல அப்படிங்கறது அவர் தான் விளக்கணும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்களாவது ஒரு வார்த்தை அதை பத்தி பேசியிருக்கலாம். என்னன்னா ராகுல் எப்படி இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான பங்கு இங்க கிடையவே கிடையாது. தம்பி மாணிக்கத்தாவர் சொல்றாரு மத்திய அரசு என்ன செய்யுது அப்படி கேட்கிறார். முழுக்க முழுக்க அவருக்கு நான் சொல்றது, இதுல முழு அதிகாரமும் காவிரி நதிநீர் ஆணையத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய உத்தரவை அமல்படுத்த வேண்டியது கர்நாடகா மாநில அரசு, அவ்வளவுதான். கர்நாடகத்துல போராட்டம் கையில் எடுக்கிறாங்க, உடனடியாக அதுக்கான ரியாக்ஷன் அங்க இருக்கு. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. அந்த விவசாயிகளுடைய மக்களுடைய மனநிலை, விவசாயிகளுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த விவகாரத்துல தெளிவா இருக்காங்க. ஆனா தமிழக அரசின் சார்பில், அதாவது பாஜக சார்பில் இது மாதிரியான விஷயங்களுக்கு போராட்டம் கையில் இருக்கணுமா, தொடர்ந்து வேற இதுக்கு தொடர்ந்து தீர்வு தான் என்ன? இதற்கு தீர்வு நதிநீர் ஆணையம் தான் சொல்லியிருக்கு. தீர்வை அமல்படுத்த வேண்டியது கர்நாடக மாநில அரசு, அவ்வளவுதான். இதுல அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் 2018க்கு அப்புறம் அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு, அப்பெல்லாம் தண்ணி ஒழுங்கா தானே வந்துச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாங்க? அவசியம் இல்லைல்ல. திமுக கோர்ட்டுக்கு போயிருக்குது, அது மாதிரி நீங்களும் கோர்ட் அப்ரோச் பண்ண வாய்ப்பு உண்டுங்களா தமிழகத்தின் நலன் காக்க? எது எப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க? எந்த கோர்ட்ல போனது? உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரிபியூனல் ஆர்டர், ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அந்த உத்தரவுப்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்ற கேளுங்க, அது முடிவு கொடுத்தாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா, அதாவது இது திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட் போனா என்னைக்கு கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆகி என்னைக்கு வரும்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு அமைச்சரா 2 பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அவர் நண்பர் தான், கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அவங்கள பேசி போன்ல பேசினாலே போருமே. இதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை.